வாசிங்க 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஸ்தோத்திரம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், அவரிடத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவுடைய வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர் சகல நன்மைகளை இரட்டிப்பாய் தருகிற ஆண்டவர். சொல்லப்பட்டது போல இந்த இக்கட்டு நேரத்துக்கும் ஈடில்லாத ஒரு பெரிய மகிமையை தரவல்லவராய் இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த இருக்கிற இந்த பாடை குறித்து நான் அனுபவிக்கிறேன், எனக்கு அனுமதி தந்திருக்கிறேன், எனக்கு அனுபவித்திருக்கிற பாடை குறித்து நான் சங்கடப்பட போறதில்லை. இது எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கொஞ்ச நாள், கொஞ்ச வாரம், கொஞ்ச மாதத்துடைய உபத்திரம் இது எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் என்கிற சந்தோஷம் அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படி நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் எல்லா பலனையும் உடையவர். இரண்டாவது பார்க்கிறோம், வாசிங்க ரோமர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். எவர்களை அவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகல மகிமை சகல பலமும் நிறைந்தவர். இரண்டாவது, உன்னை கட்டினது அவன் உன்னை கட்டினது உன்னை அனுமதித்திருக்கிறார், உன்னை அழைத்திருவாராயிருக்கிறார். அல்லேலூயா.